ஒரு காட்டில் கொலு கொலுன்னு ஒரு அணிலும் அதோட அழகான மனைவி அணிலும் மரத்து மேலே கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அந்த கணவன் அணில் கூட்டுக்கு வெளியே உட்காந்து வசந்த காற்றை வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. மனைவி அணில் சொல்லிச்சு, மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது, நம்ம போய் உணவு சேகரிக்கணும்னு. அதுக்கு கணவன் அணில் சொல்லிச்சு, நம்ம போய் வால்நட் சேகரிக்கலாம்னு. மனைவி அணில், நீங்கள் வெளியே இன்னும் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு இருங்க, நான் வீட்டில் நல்லா புல் போட்டு மழை காலத்துக்கு குளிராமல் இருக்கிற மாதிரி தயார் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிச்சு. அதோட வேலையும் தொடங்கிருச்சு. கணவன் அணிலும் வெளியே உட்காந்து மறுபடியும் காற்று வாங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 2 பேரும் வால்நட்டை சேகரிக்க கிளம்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே நிறைய அணிலுங்க வால்நட் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் போய் சேகரிக்க ஆரம்பித்தாங்க. 2 பேரும் சேர்ந்து போதுமான அளவு சேகரித்ததும் அதை போய் மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சாக்கில் போட்டு பத்திரமா வச்சாங்க. இதே மாதிரி தினமும் சேகரித்து நிறைய சாக்கு பையை சேர்த்து வச்சாங்க. மரத்தை சுற்றி சாக்கு பை வைக்க இடமே தீர்ந்து போச்சு. அதனால் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்து ஓட்டையில் கொட்ட ஆரம்பித்தாங்க. மற்ற அணிலுங்கள்லாம் சேர்த்த வால்நட்டை மண்ணிலேயே புதைச்சி வச்சாங்க. வசந்த காலமும் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா அணிலுங்களும் அதுங்களோட வால்நட்டெல்லாம் எடுக்கலாம்னு போனாங்க. மற்ற அணிலுங்கள்லாம் அவங்க சேர்த்த வால்நட்டை மண்ணிலேயே புதைச்சதுனால அதை தோண்டி எடுக்கும்போது அவங்களுக்குள்ள ரொம்ப குழப்பம் வந்துருச்சு. யாரோட வால்நட்டையோ அந்த அணிலுங்க மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கணவன் மனைவி அணிலுங்களுக்குள்ள குழப்பமே இல்லை. அவங்க பத்திரமா வச்சுருந்த வால்நட்டை கணவன் அணில் எடுக்க போச்சு. அதே நேரம் மற்ற அணிலுங்கள்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பக்கமாக ஒரு குருவி கூட்டம் பறந்து போச்சு. அதை பார்த்த அந்த அணிலுங்க ஒருவேளை அந்த பக்கம் வால்நட் இருக்குமோன்னு நினச்சி அந்த குருவிங்களுக்கு பின்னாடியே போச்சுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கணவன் அணில் அதோட மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த மரத்தோட ஓட்டைக்கு போச்சு. இதை பார்த்த அந்த அணிலுங்க அந்த கணவன் அணில்கிட்ட இருந்த மூட்டையை பிடுங்கிட்டாங்க. கணவன் அணில் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. மற்ற அணிலுங்கள்லாம் அதை துரத்திக்கிட்டே போய் அந்த ஓட்டை இருந்த மரத்துக்கிட்ட பிடிச்சிட்டாங்க. அந்த கணவன் அணிலை மற்ற எல்லா அணிலும் சேர்ந்து ஓட்டைக்குள்ளே போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. வால்நட்டை எடுக்க போன கணவன் அணிலை காணோம்னு மனைவி அணில் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. இரவு எல்லாம் மனைவி அணில் காத்துட்டு இருந்துச்சு. கணவன் அணில் காலையில் வரைக்கும் வராததுனால மனைவி அணில் தேட ஆரம்பிச்சிச்சு. அதே சமயம் கணவன் அணில் மரத்து ஓட்டைக்குள்ளே போனதுனால மயக்கத்தில் இருந்துச்சு. அந்த மரத்து ஓட்டையில் எப்பயுமே வசிச்சுட்டு வர ஒரு குட்டி அணில் வந்து அந்த கணவன் அணிலை எழுப்புச்சு. மனைவி அணில் கணவன் அணிலை தேடிக்கிட்டே அந்த ஓட்டை இருக்க மரம் பக்கம் வந்துச்சு. ஆனால் மனைவி அணிலுக்கு கணவன் அணில் ஓட்டைக்குள்ளே மாட்டிருக்கிறது தெரியாது. அதனால் அப்படியே வேறு பக்கம் தேட போயிடுச்சு. கணவன் அணில் கொஞ்ச நேரம் கழித்து தெம்பு வந்ததுக்கப்புறம் அந்த ஓட்டை வழியாக வெளியே வர முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அது கொலு கொலுன்னு இருக்கிறதுனால வெளியவே வர முடியல. மனைவி அணில் கணவன் அணிலை ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்துச்சு. ஆனால் கணவன் அணில் கிடைக்கவே இல்லை. அதனால் சோகத்தில் வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் மழையும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்கே இருந்த வால்நட் மூட்டையை ஒன்று எடுத்துகிட்டு போய் மனைவி அணில் அந்த ஓட்டை இருக்க மரத்தில் கொட்டுச்சு. மேலே இருந்து வால்நட் மறுபடியும் கொட்டுறதை பார்த்த குட்டி அணிலும் கணவன் அணிலும் யார் அதுன்னு கத்துனாங்க. ஏற்கனவே இங்கே இடமே இல்லை, மறுபடியும் யார் இது தேவையில்லாமல் வால்நட்டை கொட்டிகிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்ட மனைவி அணிலுக்கு இது நம்ம கணவன் அணில் குரல் மாதிரி இருக்கேன்னு சந்தேகமாக இருந்துச்சு. அதனால் அந்த ஓட்டை வழியாக எட்டி பார்த்துச்சு. அங்கே பார்த்தா அதோட கணவன் அணில் அங்கே படுத்து இருந்துச்சு. மனைவி அணில் கணவன் அணிலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கணவன் அணில் நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அன்னைக்கு சாயந்தரம் பயங்கரமான காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் கணவன் அணில் மனைவி அணிலை வீட்டுக்கு போக சொல்லிருச்சு. ராத்திரி எல்லாம் அடித்த பலத்த காற்றுல அந்த ஓட்டை இருக்க மரம் 2ஆக உடஞ்சி போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் கணவன் அணில் அந்த மரத்தில் இருந்து சுலபமாக வெளியே வந்து மனைவி அணில் பக்கமாக வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வால்நட்டை மரத்துக்குள்ளே இருந்து எடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த மழை காலத்தை பிரச்சனை இல்லாமல் கழிச்சாங்க.